வணக்கம். இன்றைக்கி நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருந்தோம். நண்பர் ஒருத்தர் வந்து சின்ன பையன் உங்கள் சேனலை பார்த்து நான் வந்திருக்கேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தம்பி உன் பேர் என்ன? எத்தனாவது படிக்கிற? நம்ம வீடியோவில் பார்த்துட்டே இருப்பியா? படிக்க மாட்டியா? சரி சரி. எத்தனை குட்டி வாங்கியிருக்கிறீங்க ஆட்டுக்குட்டி? 2000 சொன்னாங்க. ஓகே ஓகே, நல்லா படிக்கணும், வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரி, இன்னொரு குட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு சரி, என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்க அது? அவங்க 2000 சொன்னாங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா குட்டி புள்ளி எண்ணத்தை வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்கள், அவர் ரொம்ப பிஸியாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பூரா பார்த்தீங்கன்னா கொடியாட்டு குட்டிகள், என்னென்ன குட்டிகள் வந்து எல்லாமே பார்க்கலாம். என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். போன வாரம் வீடியோ கொடுக்கலான்ட்டீங்க, எதனால? இல்லை, வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெயில் அதிகமாக டயர்டாகிடுச்சு. இந்த வாரம் விற்பனை எப்படி இருக்கு? எவ்வளவு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க? ஆனா விலை கூட வாங்குற கொஞ்சம் யோசனை பண்றாங்க. விலை கூடங்களா? ஆமா. இதனால குட்டி வரவு கம்மி. வரவுங்கிறீங்க, கிட்டத்தட்ட இங்க ஏகப்பட்ட குட்டிகள். ஆனா இந்த சந்தை கம்மியான 2000 குட்டி வேணுமே. அப்படியா? ஆமா. எவ்வளவு குட்டி வந்திருக்கு? இன்னைக்கு பார்த்தா ஒரு 500 குட்டி தானே இருக்கும். குன்னத்தூர் சந்தையில குட்டி 500 குட்டி தான் விற்பனை வந்திருக்கு. இப்போதைக்கு வந்திருக்கு 2000 குட்டி வந்திருக்கு. குட்டி விக்கீங்க குன்னத்தூர் சந்தையில? குறைஞ்சு வச்சு எப்படி இருந்தாலும் ஒரு 1000 1200 குட்டி விற்கும். 1200 குட்டி விற்கும். ஓகே ஓகே. நீங்க எவ்வளவு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க? நான் 45 கொண்டு வந்தேன். 45. என்னென்ன ரகம் கொண்டு வந்திருக்கீங்க? சேலம் கருப்பு, கொடியாடு, எட்டையவர, பொட்டுக்குட்டி, மயிலம்படி. ரேட் சொல்றீங்களா? சொல்லலாம். அப்படியே ஒவ்வொரு குட்டியா விலை சொல்றீங்களா? பாத்துருவோம்னு ஃபர்ஸ்ட் 1 நம்பரை போட்டுருவான். 1 நம்பருங்களா? ஆமாங்க. கிடைக்காத பாரு சரக்குல. இது என்ன ரேட் வருதுன்னா? எட்டையவரம் பொட்டு கடா குட்டி. எட்டையவரம் பொட்டு. ஆமா. கரும்பொட்டு. கரும்பொட்டு. செம்பொட்டு வேற. செம்பொட்டு வேற. ஆமா ஆமா. சரி, என்ன ரேட் வருதுங்க? 2,900 ரூபா வருதுண்ணே. எத்தனை நாள் குட்டினா? 1 மாசத்துக்கு குட்டினே. 3 மாசத்துக்கு குட்டி. 1 மாசம்ண்ணே. 1 மாசத்துக்கு குட்டி. சாரி. என்ன ரேட் ஃபைனலா தருவீங்க? ஃபைனல் 8500 கொடுக்கலாம். 8500 ரூபாய் கொடுப்பீங்க. அது கம்மி கொடுங்க. அது கம்மி கொடுக்க மாட்டேன். ஆமா. ஆனா எல்லா நாளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. முதல்ல புக் பண்றது தான் குட்டி. சரி சரி. எத்தனை நாளுக்கு முன்னாடி நீங்க வாங்கிருப்பீங்க? நான் இப்ப வாங்கினது வந்து செவ்வாய்க்கிழமை வாங்கினேன். பால் காட்டணும். ஆமா, பால் காட்டணும். சும்மா வரல நீட்டுங்க, பால் விட்டால குடிக்கும். ஓகே 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 ஓகே. சரி சரி சரி. இப்போ ஃபைனலா என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? ஆனா 7500 ரூபா வரல கேட்டாங்க. இல்லன்னா நான் வாங்குனது கூட. இந்த குட்டி அப்படி கிடைக்க மாட்டேங்குது. ஓகேண்ணா ஓகே ஓகே. கடாயினும் மூட்டு குட்டி. ரெண்டும் கடாயினே. ரெண்டுமே கடாய். ஆமா, மூட்டு குட்டினா கொஞ்சம் குறைச்சு வாங்கலாம். அப்படியே வேற ஏதாவது காட்டுறீங்களா? காட்டலாம்ண்ணே. இல்ல விலை கம்மியில்னா கடா குட்டி அங்க இருக்கு பாருங்க. இது ரெண்டு செம்மறி குட்டிங்களா? ஆமாண்ணா, மயிலம்பாடி. ரேட் வருதுண்ணா? 2,6500 ரூபா வருதுண்ணே. எத்தனை நாள் குட்டிங்க இதுல? இது 1 மாசம் இருக்குண்ணே. 1 மாசம் குட்டி. இதுனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுமே கடாய்ங்களா? ரெண்டுமே கடாய். ரெண்டுமே கடாய். கடாய் என்ன ரேட் வருது? நீங்க 2,6500 ரூபாண்ணே. ஒரு 6 ரூபா 6 ரூபானா கொடுத்து. இல்ல 5,500 கொடுத்தா கட்டாது. கொடுக்க மாட்டீங்க. ஆமாண்ணே. விலை கூடயிட்டே இருக்கு. ஆமாண்ணே. சரி சரி சரி. சரிண்ணா, வேற குட்டி தான் காட்டுங்க. பார்க்கலாம். கொடியாண்ணா கொண்டு வந்திருப்பீங்களா? இருக்குண்ணா, பாத்துருவோம். கடா ஒண்ணு மூடணும். கடா ஒண்ணு மூடணும். ஆமா. சூப்பரா இருக்குண்ணா. இது எத்தனை நாள் குட்டிண்ணா? இது 1 மாசத்து குட்டிண்ணா. 1 மாசத்து குட்டி. ஆமா. நல்லா இருக்குண்ணா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டு ஒரே ஆட்டு குட்டிங்களா? ஒரே ஆட்டு குட்டில வேற வேற ஆட்டு குட்டி. வெவ்வேறு, ஆனா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சரி, ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க? 6 ரூபான்னு கொடுக்கலாம். ஒரு 5500. இல்ல, நான் கொடியாட்டை பொறுத்த அளவுக்கு 6 ரூபாய்க்கு மேல 7 ரூபா. ஆமா. தூத்துக்குடியில ஃபேமஸ். தூத்துக்குடி. ஆமாண்ணா. நீங்க அங்கதான் போய் வாங்கணும். பட்டியல்ல வாங்கிடலாம். தூத்துக்குடியில பட்டில போய் வாங்குறதா? ஓகே ஓகே. ஃபைனலா 6 ரூபா கொடுக்கலாம். இன்னும் கம்மியாகாது. அது கம்மியாகணும்னா இன்னொரு 5 மாசம் ஆகணும் கம்மியாகணும்னா. இப்படி தானே வருது ஒரு. இல்ல, நான் ஐப்பசியத்துல எப்பவும் கம்மியாகும். ஆமாண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா கொடியாட்டை ஆனா 2 பையா. ரெண்டுமே பையன். ஆமாண்ணா. சேலம் கருப்பு. ஆமா. எத்தனை நாள் குட்டிண்ணா? இது 1 மாசத்து குட்டி தானே. 1 மாசத்து குட்டி. என்ன ரேட் வருதுங்க? 6500 ரூபா வருதுண்ணே. 6500. ஆமா. பயங்கரமா ஏறிட்டு. ஆமா, கடா குட்டினா ரேட் கொடுத்தாங்க. கடா குட்டிக்கு ரேட் அதிகம், பொட்டை குட்டிக்கு ரேட் கம்மி. பொட்டை குட்டி இல்லைன்னா கடா குட்டியே வராது தெரியும். ஆனா வாங்குறவங்க 190 பேர் கடா தானே கேக்குறாங்க. ஃபைனல் என்ன ரேட்னா தெரியும்? 6 ரூபாய் கொடுக்கலாம். 6 ரூபாய் கொடுக்கலாம். எத்தனை நாள் குட்டி இருக்கு? 1 மாசம் குட்டி. 1 மாசம் குட்டி. எத்தனை நாள் பால் காட்டணும்? இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் காட்டணும். ஓகே. இதுனா ஆனா செங்கண்ணி பொட்டை குட்டி தான். சூப்பரா இருக்குண்ணா பாக்குறதுக்கு. எத்தனை நாள் குட்டினா? 1 மாசம் இருக்குண்ணே. 1 மாசம் குட்டி. இன்னும் எத்தனை நாள் பால் காட்டலாம்? இன்னும் ஒரு 15 நாள் காட்டணும்ண்ணே. நீங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி வாங்கிருப்பீங்க? நான் 1 வாரம் ஆகுது வாங்கி. ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க? ஃபைனல் இந்த ரேட் நான் கொடுப்பேன். ஆனா 2700 ரூபா சொன்னேன். 2500 கொடுத்தா 2500 கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. நம்ம சேனலை பார்த்து வந்து இன்னும் கம்மியாக அனுசரிச்சு கொடுக்கலாம். அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி, நல்லா நல்லா பால் குடிக்குது. அதெல்லாம் பால் நம்ம கிட்ட இருக்க எல்லாமே பால் குடிக்கும். சரி சரி. ஒரு குட்டி வாங்கினா எந்த மாதிரி தரத்துல எல்லாம் வாங்கினா நல்லா இருக்கு? அதாவது நான் பொட்டி பால் போடணும் அப்படின்னா 20 நாளைக்கு மேல்பட்டு குட்டி வாங்குங்க. 20 நாளைக்கு கீழ்பட்ட குட்டி வாங்கினா பொட்டி பாலுக்கு தாங்காது. தாங்காது. வாங்கிட்டு பல்லம் சொல்ல வேண்டாம்.
நம்ம வளர்க்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி வாங்கணும். வாங்கணும். ஒரு நல்ல ஒரு மாசத்துக்கு மேல இருக்கிற குட்டி வாங்கணும். 20 நாளைக்கு மேல ஒரு மாதத்துக்கு உட்பட்ட குட்டி வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். குட்டி நல்லா இருக்கும். சும்மா 10 நாள் குட்டி 15 நாள் குட்டி வாங்கினீங்கன்னா பொட்டிப்பாலுக்கு செட் ஆகாது. செட் ஆகாது. ஓகே, வேற என்ன காட்டுங்க? இது நாட்டு வெள்ளாடு. நாட்டு வெள்ளாடு. சரி, எத்தனை நாள் குட்டினா? ஆனா ஒரு மாசத்து குட்டியா? எல்லாமே ஒரு மாசம் குட்டி தான். ஓகே ஓகே. சரி, என்ன ரேட் வருதுண்ணா? 6500 வருதுண்ணே. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாண்ணே, பூசிக்காது. இது 3 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிடுது. சேல்ஸ் ஆயிருச்சு. ஆமா, இதே இருக்குது. இதை கேட்டுறாதீங்க. இதுக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. என்ன ரேட் வருதுண்ணா? ஆனா 3500 சொன்னேன், 3 ரூபான்னு கொடுத்துட்டேன். 3 ரூபா கொடுத்துடலாம். ஓகேண்ணா, ஓகே. அப்படியே வேற என்ன காட்டுனா? வேற எல்லாம் போட்டோம். குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? ஆனா 45 குட்டி கொண்டு வந்தேன். 45 வேன்லயே கொண்டு வந்துருக்கீங்க? கொண்டு வந்துருங்க. உட்கார கடை கிடைக்குமா? முன்னுக்கு வந்து குட்டி கூட பேக்கல தானே. ஓகே ஓகே. ஆனா அங்க அந்த கொடியாட்ல சின்ன சின்ன குட்டிகள் இருக்குண்ணா. அவரு அண்ணா அவள அவளால வேண்டாம். ரெண்டு மூட்டு குட்டினே. மூட்டு குட்டி. என்ன ரேட்? கொடியாட்டு 5 ரூபா வருதுண்ணே. 5 ரூபா. மூட்டு குட்டி ரேட் கம்மி. ஆமா. இது ஒரு 20 நாள் குட்டி இருக்குல்ல? இல்ல, ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ள இருக்கும். 4500 கொடுக்கலாம். 5 ரூபா சொன்னேன். 5 ரூபா சொல்லிட்டீங்க, 4500 கொடுத்துடலாம். இந்த வாரம் விற்பனையில எப்படி போயிட்டு இருக்கு? விற்பனை வந்து ரேட்டு கூட எல்லாம் கொஞ்சம் வாங்குற யோசனை பண்றாங்க. இந்த வாரம் வரவங்க 4 வாரம் வாங்குவாங்க, அந்த மாதிரி கணக்கு. ஆமா. போன வாரம் விற்பனை எப்படி இருக்குங்க? போன வாரம் அதாவது 1 மாதத்துக்கு உங்ககிட்ட ரேட்டு கூட தான். ரேட் கூட தான் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ரேட்டு கூட தான் இருக்கும். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? எங்க போவீங்க நீங்க? நான் போறது வந்து இன்னைக்கு வந்து குன்னத்தூர், ஆதி குன்னத்தூர். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி. குட்டி வாங்குறதுக்கு எங்க எந்த? அதான் வாடி வாங்குறது தூத்துக்குடி. சரி, இன்னைக்கு ரேட் அடுத்த வாரம் இருக்குமா? கூடும். குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்லுங்க. ஏன்னா இந்த வாரம் ரேட், இந்த வாரம் வீடியோ போடுறோம். கூடும். அடுத்த வாரம் வந்து இதே ரேட் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியும். வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. சரி. என்னன்னா இவ்வளவு ரேட் வருதுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. நான் ரேட்டு கூட நான் அங்க பார்த்தா நான் மட்டும் தான் வரையும் குட்டி வராது. ஓகே ஓகே. அழகுண்ணா. அண்ணா லாஸ்ட்ல அந்த 2 3 குட்டி இருக்கு மாட்டேங்குது, அதை அப்படியே சொல்லுங்க. இந்த பிளாக்கா? அண்ணா இதுனா செம்போட்டு கரும்போட்டா? ஆமாண்ணே. சரி, இது என்ன ரேட் வருது? 6500 ரூபாண்ணே. இது மட்டும்னா? இது மட்டும் 3500 ரூபாண்ணே. பொட்டை குட்டிங்களா? கடாய். கடாய் குட்டி. இதுவும் கடாய் தான். இதுவும் கடாய் தான். சூப்பரா இருக்கு பாக்க. ஃபைனல் என்ன ரேட்னா தருவீங்க? 6 ரூபானா கொடுக்கலாம்ண்ணே. ரெண்டு சேர்ந்து? ஆமா. அந்த செம்போட்டு மட்டும் கொடுத்தா என்ன ரேட் தருவீங்க? 3 ரூபானா கொடுக்கலாம். எது வேணாலும் கொடுக்கலாம். எத்தனை நாள் குட்டினா? 1 மாசத்துக்கு குட்டி. அது வாங்கிட்டு போனா எத்தனை நாளைக்கு பால் காட்டணும்? எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாள் 20 நாள் காட்டணும். காட்டினா தான் நல்லா இருக்கும். தரத்துல வாங்கினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் குட்டி. நல்லா இருக்கும். தரமா இருக்கும். கொடியாடுக்கு நாட்டாடுக்கு என்ன டிஃபரண்ட்? ஆனா நாட்டாடு கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கும். கொடியாடு உயரமா இருக்கு, நீளமா இருக்கும். எத்தனை கிலோ வரைக்கும் வளருனா? ஒரு 70ல இருந்து 80 வருஷம் வளரும். இந்த அளவுக்கு வளருங்களா? கடாயெல்லாம் 100 கிலோ வரும்ண்ணே கடாயில. ஆமா. பாத்தீங்கன்னா இவர் குட்டி புலி என்ன கிட்டத்தட்ட 30 வருஷமா குளத்தூர் வந்திருக்காரு. ஆதி குளத்தூர் நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருப்பாரு. நம்பி வாங்கலாம். நாணயமான ஆள் தான். ரொம்ப சூப்பரான ஆளு. ஆனா நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க? ஆனா இன்னைக்கு வந்து ஆதி குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி, புதன்கிழமை வந்து லீவு, வியாழக்கிழமை ஒட்டந்திரம். சரி சரி. ஒட்டந்திரம் முடிச்சுட்டு இங்க இந்த ஒரு வீடு தூத்துக்குடி வீடு. ஆமா. வெள்ளிக்கிழமை பாளையம், சனிக்கிழமை முத்தூர், ஞாயிற்றுக்கிழமை வேலூர். ஆனா அந்த வேலூர் இல்ல, பரமத்தி வேலூர். நிறைய பேர் அந்த வேலூர்னு போயிருக்காங்க. சொல்லு அண்ணன். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கிடையாது அண்ணா. ஒருத்தர் குன்றத்தூர் போயிட்டாருண்ணா. குன்னத்தூர்னு சொல்லி ஒருத்தர் குன்னத்தூர்ல போய் இங்க இருந்து போன் பண்றாங்க காலையில. அதனால குன்னத்தூர்னு தெளிவா பாத்துங்க. என் போன் நம்பர் 97 51 97 47 92. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன சந்தையில இந்த நீங்க வார வாரம் ஆமா அங்கங்க இருக்கோம், அங்கங்க வந்து வாங்கிக்கலாம். திருப்பூர் மாவட்டம் என்னைக்குமே குன்னத்தூர்ல திங்கக்கிழமை உங்களை பார்க்கலாம். எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில நான் 3 மணிக்கு வந்துருவேன். 3 மணிக்கு வந்துருவீங்க. இங்க இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? அங்க நைட் 1 மணிக்கு வந்துருவேன். தூக்கமே ஓச்சது ஒரு நாள். ஓகேண்ணா, ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய ஆட்டுக்குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்காரு. குட்டிக்குட்டி என்ன கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து பாருங்க. நல்ல ரகமான குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு. உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நாணயமா ரேட் அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மீண்டும் நல்ல